மானூர் மற்றும் அம்பாசமுத்திரம் பகுதிகளில் நடைபெற்ற அரிவாள் வெட்டு சம்பவங்களை கண்டித்து போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் நெல்லை ஆட்சியர் அலுவலகம் முன்பு 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கள தகவல்களுடன் செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்துள்ளார். ராமசுந்தரம், வணக்கம். அங்க கள சூழல் எப்படி இருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கான அந்த பணிகள் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார்கள். மனு அளிப்பதும் வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் பல்வேறு போராட்டங்களும் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மானூர் மற்றும் அம்பாசமுத்திரம் பகுதியில் நடைபெற்ற அந்த அரிவாள் வெட்டு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு பகுதிகளில் இந்த விவசாயிகளுக்கான அந்த நிவாரணத் தொகை முறையாக சென்று சேரவில்லை. அதே போல நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் ஒழுங்காக எடுக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்பாகவும் விவசாயிகள் போராட்டம், மூளைக்கரப்பட்டி அருகே ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக சமூக வலைதளங்களில் அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. சுமார் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய பிரதான சாலை மற்றும் பிரதான வாயில்கள் 2 வாயில்களிலுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வரக்கூடியவர்களுடைய அனைத்து தரவுகளும் சோதனை செய்யப்பட்ட பின்னரே அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல அந்த அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய அலுவலர்களும் தீவிர சோதனைக்கு பின்னரே அவர்களது அடையாள அட்டையெல்லாம் சரிபார்க்கப்பட்ட பின்னரே அலுவலகத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இது தவிர மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய அந்த பிரதான சாலையின் முகப்பு, அதே போல வண்ணாரப்பேட்டை பகுதி என பல்வேறு இடங்களிலும் இந்த போலீசார் குவிக்கப்பட்டு தொடர் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் புதிய மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய சூழலில் போராட்டங்களும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருப்பதால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.